வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் மற்றும் தொடர்ந்து வரும் உடல்நல பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம். ரிஸ்க் எடுக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாக சில புதிய ரிஸ்குகளை எடுத்து வியாபாரத்தில் முன்னேற முயற்சிப்பீர்கள். செலவுகள் உயரும் மற்றும் வருமானம் சீராக இருக்கும். இது காதல் விவகாரங்களுக்கு ஒரு காதல் மாதமாகவும் தனிப்பட்ட உறவுகளில் நல்ல காலமாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கும் நேரம் கொடுப்பார். சில நீண்ட பயணங்களையும் மேற்கொள்ளலாம். இந்த மாதம் நீங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வதால் பணியிடத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பும் இருக்கலாம். இல்லையெனில் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல மாதம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போக்கை கடைப்பிடிப்பீர்கள். இது வணிகத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பலன்களை தரும். தொழில் விஷயமாக பயணங்களும் இருக்கும். அரசாங்க துறைகளில் உள்ளவர்களிடமிருந்தும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். இது வணிகத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் செவ்வாயுடன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் இடையில் பொழுதுபோக்கிற்காக நேரம் ஒதுக்கினாலும் அதன் பிறகு சுக்கிரன் முதல் வீட்டில் நுழைவதால் உங்கள் பணம் அனைத்தும் கல்விக்காக செலவிடப்படும். இது சிறந்த திசையை நோக்கி நகரும். இது உங்கள் படிப்பை குறித்த நேரத்தில் முடிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இதனால் நீங்கள் உங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சனி பகவான் தனது சொந்த ராசியால் 2வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் உண்மையைச் சொல்ல விரும்புவீர்கள். உங்கள் வார்த்தைகள் சற்று நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கலாம். இது ஆரம்பத்தில் ஒருவருக்கு மோசமாகத் தோன்றலாம், ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். இது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் தொடர்ந்து அன்பை வளர்த்துக் கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் காதல் சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒன்றாக நேரத்தை செலவிடலாம். நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக காதலிப்பீர்கள். இது உங்கள் வெளிப்பாடுகளிலிருந்தும் தெளிவாகத் தெரியும். உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றும் எந்தவிதமான வாக்குவாதத்தையும் தவிர்க்கலாம், ஏனெனில் அது உங்கள் உறவைக் கெடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிது நேரம் செலவிடவும், அவர்களின் உணர்வுகளை கேட்கவும், அவர்களுடன் வெளியே செல்லவும் அவ்வப்போது முயற்சிக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை கொடுக்க முடியும் மற்றும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் 12வது வீட்டில் வைக்கப்படும். இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செலவிட விரும்புவீர்கள். நீங்கள் வெளிப்படையாக செலவு செய்வீர்கள் மற்றும் உங்கள் வசதிகளை அதிகரிக்க முயற்சிப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனால் உங்கள் பணம் நிறைய செலவழிக்கப்படும். அதை சரியான நேரத்தில் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் நிதிநிலை சற்று நிலையற்றதாக மாறும். சுக்கிரனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் அமைவதால் உங்கள் அன்றாட பணியை கெடுக்கலாம். இது உங்கள் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும், ஆனால் அதன் பிறகு இருவரும் உங்கள் முதல் வீட்டுக்கு வருவார்கள். அங்கு சூரியனும் புதனும் அமைந்திருக்கும். எனவே நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், ஏனென்றால் அதிகப்படியான கோபம் வயிறு மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சினைகளால் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: வெள்ளி மோதிரத்தில் பதிக்கப்பட்ட நல்ல தரமான ஓபல் ரத்தினத்தை பெற்று வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷத்தின் போது உங்கள் மோதிர விரலில் அணிய வேண்டும்.